கேரள மாநிலம் பாஜக ஓபிசி பிரிவு தலைவர் ரஞ்சித் சீனிவாசன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த 15 பேருக்கு கேரள நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. கேரளாவில் பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயலாளராக செயல்பட்டு வந்தவர் வழக்கறிஞர் ரஞ்சித் சீனிவாசன். கடந்த 2021ஆம் ஆண்டு வீட்டிற்குள் புகுந்த மர்ம கும்பல் அவரது மனைவி, தாய் மற்றும் மகள் முன்னிலையில் அவரை வெட்டி கொலை செய்தனர். இந்த படுகொலை தொடர்பாக PFI அமைப்பைச் சேர்ந்த 15 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் SDPI மாநில செயலாளர் KS யான் கொலைக்கு பழிக்கு பழியாக ரஞ்சித் சீனிவாசன் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இது தொடர்பான வழக்கு மாவேலிக்கரை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிவில் PFI அமைப்பினர் மற்றும் SDPI கட்சியைச் சேர்ந்த 15 பேர் குற்றவாளிகள் என மாவேலிக்கரை அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கான தண்டனை முறைப்படி அறிவிக்கப்பட்டது. அதன்படி கேரள பாஜக OBC பிரிவு மாநில செயலாளர் ரஞ்சித் சீனிவாசன் கொலை வழக்கில் 15 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை வழங்கி நீதிபதி ஸ்ரீதேவி உத்தரவிட்டார். இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கான தண்டனை முறைப்படி அறிவிக்கப்பட்டது. அதன்படி கேரள பாஜக OBC பிரிவு மாநில செயலாளர் ரஞ்சித் சீனிவாசன் கொலை வழக்கில் 15 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை வழங்கி நீதிபதி ஸ்ரீதேவி உத்தரவிட்டார். இதில் முதல் 8 குற்றவாளிகள் கொலையில் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாகவும் மற்ற 7 பேர் கொலைக்கான சதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.